ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.2ல் உள்ள 3வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பூஜ்ஜியங்கள் அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் இதனுடைய ஆன்சர் 0 வருமோ அதுதான் அதனுடைய பூஜ்ஜியங்கள். அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்குற இந்த பி ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 எனில். ஓகேவா? இப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ என்னது? 3. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த பி ஆஃப் எக்ஸில் கொண்டு நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே பி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள். பி ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 மைனஸ் 3, அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 3 அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ 3 அப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும்? ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. இப்போ பி ஆஃப் 3 வந்து ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்பது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டோம்? 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 என்பது பி ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து பூஜ்ஜியம்னு கிடைக்குதோ அதுதான் அதனுடைய பூஜ்ஜியம். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 என்பது பி ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும். நெக்ஸ்ட் இதிலேயே செகண்ட் சம் பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5ன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இதில் என்ன வேல்யூ போட்டால் 0 வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேம் ஈக்குவல் டு இந்த கோவை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? 2x + 5 ஈக்குவல் டு 0 எனில். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 2x ஈக்குவல் டு +5 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது -5ன்னு மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. -5 இங்கே பெருக்கல்ல இருக்கிற 2 ஈக்குவலுக்கு இங்கே வரும்போது வகுத்தல் 2ஆக மாறும். ஓகேவா? அப்போ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? -5/2ன்னு கிடைக்குது. இப்போ இதை நமக்கு கொடுத்துருக்கிற பி ஆஃப் எக்ஸில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5. இதில் எக்ஸுக்கு பதிலாக -5/2 அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும் பாருங்கள். பி ஆஃப் -5/2 ஈக்குவல் டு 2 என்று எக்ஸுக்கு பதிலாக -5/2. ஓகேவா? +5. இப்போ இந்த 2 பெருக்கல்ல இருக்குது. ஸோ +2 கீழே வகுத்தலில் இருக்கிற 2ம் நமக்கு என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். இங்கே வந்து -5ன்னு இருக்குது, இதில் வந்து +5ன்னு கிடைக்குது. ஓகேவா? -5 +5 நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? ஈக்குவல் டு 0. அப்போ பி ஆஃப் என்ன வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது 0 வருதோ அதுதான் அந்த பி ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம். ஓகேவா? நம்ம லாஸ்ட்டில் என்ன எழுதிடலாம்? தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு -5/2 என்பது பி ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும்னு எழுதிடலாம். இந்த மாதிரி பி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாலும் அங்கே கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு அந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு அந்த பி ஆஃப் எக்ஸில் கொண்டு அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே தேர்ட் சப்ஸ்டியூஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? q ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 2y - 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2y - 3 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க கொடுத்துருக்கிற கோவை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா இதிலேருந்து y கண்டுபிடிங்க. 2y ஈக்குவல் டு -3 இந்த சைடு வரும்போது +3ஆக மாறிடும். y ஈக்குவல் டு 3 பெருக்கல் இருக்க 2 இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 3/2ன்னு கிடைக்குது. ஓகேவா? இதை நம்ம இந்த q ஆஃப் ஒய்யில் நம்ம அப்ளை பண்ணலாம். q ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 2y - 3. அப்போ ஒய்க்கு பதிலாக 3/2 அப்ளை பண்ணுவோம். 3/2 ஈக்குவல் டு 2 என்று ஒய்க்கு பதிலாக 3/2 - 3. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து +3 இருக்குது, மைனஸ் இங்கே 3. +3 - 3 கேன்சல் ஆகி என்ன கிடைச்சிரும்? 0ன்னு கிடைச்சிரும். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ போடும்போது 0 கிடைக்குதோ அதுதான் இந்த பி ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3/2 என்பது q ஆஃப் ஒய்யின் பூஜ்ஜியம் ஆகும்னு எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 8zன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 8z ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 8z ஈக்குவல் டு 0 எனில் என்ன வரும்?
8z ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதுலேருந்து z ஈக்குவல் டு 8z ஈக்குவல் டு 0நாலும் z ஈக்குவல் டு என்ன தான் வரும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 0வோட வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த 0வோட இசட்டுக்கு பதிலாக 0வோட வேல்யூவை நம்ம இந்த எஃப் ஆஃப் இசட்டில் கொண்டு அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? இங்கே கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 8zன்னு கொடுத்துருக்காங்க. இசட்டுக்கு பதிலாக 0 போடலாம். ஈக்குவல் டு 8 இன்ட்டு 0. அப்போ என்ன வந்துடும்? எஃப் ஆஃப் 0 வந்து ஈக்குவல் டு 0. அப்போ எந்த வேல்யூ போடும்போது 0 வருதோ அதுதான் இந்த கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் இசட்டினுடைய பூஜ்ஜியம். அப்போ என்ன எழுதிடலாம்? இசட் ஈக்குவல் டு 0 என்பது இங்கே கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் இசட்டின் பூஜ்ஜியம் ஆகும். ஓகேவா? பூஜ்ஜியம் ஆகும். நெக்ஸ்ட்டு இதே இதில் அடுத்து ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபிஃப்த் ஒன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். இங்கு ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு அந்த டேம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அதனால் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற அந்த ஏஎக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிடுவோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன தான் வரணும்? 0/ஏன்னு வரும். 0 எந்த நம்பர் இருந்தாலும் நமக்கு அதனுடைய வேல்யூ 0 தான். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த 0வை கொண்டு இந்த பி ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணலாம். பி ஆஃப் எக்ஸுங்கிறது ஏஎக்ஸ். அப்போது அந்த பி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள்? ஏ இன்ட்டு 0. பி ஆஃப் 0 ஈக்குவல் டு ஏ கூட 0வை கொண்டு போயிருக்கும்போது என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். அப்போ நமக்கு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ போட்டோம்? 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்பது பி ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும். இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸ் என்னன்னு பார்த்துக்கிடுங்க. பி ஆஃப் எக்ஸா, ஜி ஆஃப் எக்ஸா, கியூவா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய பூஜ்ஜியம்னு எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் லாஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் h of x equal to ax plus b, a not equal to 0, aயும் bயும் ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்குற அந்த a of x ax plus b வந்து equal to 0ன்னு எடுத்துக்கிடணும். எனில் என்ன வரும்? x என்ன வரும்னு கண்டுபிடிங்க. ax equal to plus b இந்த சைடு போகும்போது மைனஸ் பியாக மாறும். x இங்கே பெருக்கையில் இருக்கிற a வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது பை ஏயாக வந்துடும், வகுத்தலாக வந்துடும். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? மைனஸ் b/ஏன்னு கிடச்சிருக்குது. இதை கொண்டு இந்த ஹெச் ஆஃப் எக்ஸில் கொண்டு அப்ளை பண்ணிடலாம். ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் b/ஏயை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? ஏ இன்று மைனஸ் b/ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? இவங்க இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? இங்கே மைனஸ் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஹெச் ஆஃப் மைனஸ் b/ஏ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னது போடுறோம்? மைனஸ் b/ஏ போட்டோம்னா நமக்கு 0ன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம ஆன்சர் என்ன எழுதிடலாம்? தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் b/ஏ. எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டால் 0 வருதோ அதுதான் அந்த ஹெச் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியம் ஆகும்னு எழுதிடலாம். ஓகேவா? இதில் நம்ம 6 கணக்குகள் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.